அழகிய அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மோதல்ல தொடங்கிய காதல் ஒரு வழியா மதிக்கும் சுரேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணமே நடந்து முடிஞ்சிருது. அப்பதான் தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, என்ன மாமா, எவ முகத்துல முழிக்க கூடாது, எவகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நான் நினைக்கிறேனோ அவள் கழுத்திலேயே போய் நான் தாலி கட்டுற நிலைமை வந்துருச்சே மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், விடு மாப்ள, இங்க பாரு, எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன் மாமா இவ கழுத்துல போய் நீ தாலி கட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், வேற வழி இல்ல மாப்ள, பாத்தியில கடைசி நிமிஷத்துல பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. கல்யாணம் நின்று போச்சுன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். வந்திருக்க அத்தனை பேர் முன்னாடியும் தலை குனிஞ்சு நம்ம நிக்க முடியுமா? யாரால உனக்கு வேலை போய் நீ யாரால இந்த நிலைமைக்கு ஆணியோ அவளை தானே அப்ப இதை வச்சு சரி பண்ண முடியும். நான் அந்த ஆளு ராமமூர்த்தி கிட்ட பேசின உடனே சரின்னு சொல்லிட்டான். அவனுடைய பொண்ணை உனக்கு உடனே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். பத்தாவதுக்கு அவங்கிட்ட ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் 30 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் வேற சொல்லியிருந்தோம். அதனால அதெல்லாம் எதுவும் வேணாம், இந்த கல்யாணத்துக்கு உன் மக சம்மதிச்சா மட்டும் போதும் தான் சொன்னேன். அந்த ஆளு ராமமூர்த்தி இவகிட்ட என்ன பேசினானோ ஏது பேசினானோ தெரியல. அவளும் பார்த்தா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. பாரு, உனக்கும் அவளுக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு. விடு மாப்ள, போக போக எல்லாம் சரியாயிரும். அவளை உன் கட்டுக்குள்ள கொண்டு வர பாரு. நீ உட்காரணும், நீ நில்லுனா அவ நிக்கணும். நீ சொல்ற எல்லாத்துக்குமே அவ தலையாட்டி பொம்மை மாதிரி தலைய ஆட்டணும். அந்த அளவுக்கு அவளை உன் கட்டுக்குள்ள கொண்டு வா. உன் கட்டுக்குள்ள கொண்டு வானா அரட்டி உருட்டிலாம் அவளை நீ கொண்டு வர முடியாது. அப்படி இப்படி கொஞ்சம் பாசமா அவன் மேல காதலை பொழிகிற மாதிரி நீ நடிக்கணும். நீ இதெல்லாம் நடிச்சு உன் நடிப்பாவை பார்த்து நம்பி, நம்ம புருஷன் ரொம்ப மாறிட்டாரு, நம்ம புருஷனுக்கு நம்ம மேல காதல் வந்துருச்சு, நம்ம புருஷன் நம்ம மேல உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் நம்புற அளவுக்கு நீ அவன் மேல பாசத்தை பொழியணும். அது அவ எல்லாத்தையும் நம்பணும். அதுக்கப்புறம் நீ அவளை எந்த அளவுக்கு ஆட்டி படைப்பியோ அந்த அளவுக்கு நீ அவளை ஆட்டி படைக்கணும். இந்த சுரேஷு கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு சொல்லி அவ தினமும் வருத்தப்படணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும் சுரேஷ் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா சுரேஷ்க்கு ட்ரைனிங் கொடுக்கவும், சரி மாமா. தங்கராஜ் பார்த்தா சுரேஷ்க்கு ட்ரைனிங் கொடுக்கவும், சரி மாமா, நீங்க சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா மதி கிட்ட வழி ஆரம்பிக்கிறாரு. மதி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்ல இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மதியும் சொல்லவும், இங்க மதியோடைய அம்மா அப்பா பார்த்தா சுரேஷோடைய அம்மா அப்பா கிட்ட பேசுறாங்க. திடுப்புன்னு கல்யாணம்னு சொன்னதும் நாங்க இந்த சீர் எதுவும் செய்ய முடியல. நாளைக்கு பொண்ணுக்கு போடுற நகை சீராட்டு எல்லாத்தையும் நாங்க வீட்டுக்கு கொண்டாந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியோட அம்மா அப்பா சொல்லவும், ஐயோ பரவாயில்ல, எங்க மாப்பிள்ள தங்கராஜ் சொன்னாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்க பொண்ணுக்கு என் மகனை தாலி கட்ட சொன்னோம். என் மாப்பிள்ள சொன்னாரு, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷோடைய அம்மா அப்பா சொல்லவும், இங்க அழகு மலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மதி கிட்ட பார்த்தா மலர் பேசுறாங்க. உங்களை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், நானும் எதிரே பார்க்கல. கடைசி நிமிஷம் வரையும் எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடே இல்லைதான். என் அப்பா சொன்னாருன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சரி விடுங்க, இனி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்ன போங்க வாங்கன்னு சொல்றீங்க, இந்த வீட்டுக்கு நீங்க மூத்த மருமக தானே, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரிதான், போவானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மதியும் சொல்லவும், சரி மதி அப்படின்னு சொல்லி மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா சுரேஷ்க்கும் மதிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மதிக்கு பார்த்தா இதுல எதுவுமே உடன்பாடு இல்லை. மலரை பார்த்துட்டு, என்ன மதி முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், புரியுது மதி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல நீ பொண்ணா வருவேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. மதுமிதா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி நிமிஷத்துல அந்த கல்யாணம் நின்று போய் எதிரே பாராத விதமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. இதை உனக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துதாகும். ஆனா என்ன பண்றது, பெரியவங்க ஏற்பாடு பண்ண சொன்ன சம்பிரதாயமாச்சே இது. அதனால நாங்க எங்களுடைய ஃபார்மாலிட்டிக்காக இதெல்லாம் பண்றோம். நீ மற்றபடி சுரேஷ் கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்க. சுரேஷ் ரொம்ப நல்லவன், வீட்டுக்குள்ள ரொம்ப நல்லவன் தான். ஆனா வெளியில தான் அந்த தங்கராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு போக போக சுரேஷோடைய குணத்தை பத்தி தெரியும். இங்க வீட்டுல யாருக்கிட்டையுமே சுரேஷ் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசுனதுல தப்பா எதுவுமே நடந்துகிட்டது கிடையாது. நான் அவனை என் கொழுந்தன்றதுக்காக சொல்லல, அவன் என்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவான். கிட்டத்தட்ட அவன் எனக்கு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரிதான். சுரேஷ் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா முழுக்க முழுக்க சுரேஷ் வக்காலத்து வாங்கி பேசவும், என்னக்கா
உங்க வீட்டுக்கு நான் வந்ததும் என்னை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மதி சொல்லும். சேச்சே மதி, நான் அப்படியெல்லாம் சொல்லல. சுரேஷ் வெளியில அப்படிலாம் ரூடா பிஹேவ் பண்றதுக்கு காரணமே அந்த தங்கராஜ் மட்டும்தான். தங்கராஜ் கிட்ட இருந்து சுரேஷ் ஒதுங்கினான்னு வையேன், அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு மலர் சொல்லவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா பால் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறாங்க. அங்கே பார்த்தா சுரேஷ் உட்காந்துருக்காரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம 2 பேரும் அமைதியா இருக்கவும் அப்பதான் சுரேஷ், இங்க பாரு மதி, இதுவரைய நமக்குள்ள நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டோம். எனக்கு இதுக்கு முன்னாடி வரைய நீ யாரோ நானும் யாரோ தான். இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம். இனிமேல நமக்குள்ள எந்த விதமான கோபதாபங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும் மதி பார்த்தா அமைதியாவே இருக்காங்க. சரி, ஆனா என்னால இந்த கல்யாணத்தை உடனே என்னால இதை ஏத்துக்கிற முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுடைய ஒய்ஃபா நடந்துக்கிறதுக்கு எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், எவ்வளோ டைம் வேணாலும் நீ எடுத்துக்க, ஆனா எனக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க மதி. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. உன் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷமே உன் மேல இருந்த கோபம் எல்லாமே போயிருச்சு. இதுக்கு மேல உன்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா தலைவாணி எடுத்துட்டு கீழே படுத்துக்கிறாரு. மதி பார்த்தா எதுவுமே பேசாம படுத்துறாங்க. மறுநாள் காலையில் ஆயிருது. மலர் வந்து கதவை தட்டுறாங்க. மதி மதி எந்திரிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், எந்திரிச்சாச்சுக்கா இந்த வரேன் அப்படின்னு சொல்லி மதியும் பார்த்தா வராங்க. ஆமா மதி, நீ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன்னு சொன்னாங்க. நீ எப்படி இன்னைக்கு வேலைக்கு போகணுமா எப்படி அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், இல்லைக்கா இன்னைக்கு நான் லீவு தான். நான் ஏன் கேட்டேன்னா, நீ வேலைக்கு போறாந்தா உனக்கும் நான் லஞ்ச் பேக் பண்ணுறது தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மதி, எப்படி நீயும் சுரேஷும் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், பேசினாருக்கா, என் மேலே எந்த கோபமும் இல்லை, நம்ம இனிமேல் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படிலாம் பேசினார் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்புறம் என்ன போக போக அதெல்லாம் சுரேஷ் நீ சொல்கிறத கேட்டு நடந்துக்கிருவான் அப்படின்னு சொல்லி மதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதி வீட்டிலேருந்து பார்த்தா அம்மா அப்பா சீராட்டு நகை நட்டுன்னு சொல்லி எல்லாமே கொண்டாந்துருக்காங்க. சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு மதி வீட்டிலேருந்து எல்லாரும் வரவும், வாங்க 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 சமந்தி வாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷோடைய அம்மா அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்பதான் சுரேஷும் வரவும், வாங்க மாமா வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுரேஷும் கூப்பிடுறாரு. நிறைய சீர் வந்து இறங்கியிருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மதியோடைய அப்பா, இதுல ஒரு 30 பவுன் நகை இருக்கு, எங்க பொண்ணுக்கு நாங்க இதுதான் சேர்த்து வச்சிருக்கோம், இந்த நகை தான் எங்களால இப்போதைக்கு போட முடியும், அடுத்து போக போக நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா சொல்லவும், பரவாயில்ல போதும் போதும், உங்க பொண்ணுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்க அதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சுரேஷோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தங்கராஜும் பார்த்தா அப்பதான் வராரு. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி மாப்பிள்ள, என்ன நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், நீங்க சொன்ன மாதிரி தான் மாமா நடந்துகிட்டு இருக்கேன், அவளைய வழிக்கு நான் கொண்டு வராம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இப்படித்தான் மாப்பிள்ள இருக்கணும்.